ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல உடைச்சி விட்ட முட்டை கிரேவி நல்ல மணக்க மணக்க சுவையா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது சப்பாத்தி, நான், இட்லி, தோசை, சாதம் கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையா இருக்கும். பாருங்க, அதனுடைய நிறம், அதனுடைய டெக்ஸ்சர் எவ்வளோ அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் நல்லா இப்படி பொரிஞ்சு வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்ல பொடிசாக இருந்தால் அந்த கிரேவி டெக்ஸ்சர் அருமையாக வரும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக சிவந்து வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்த பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததா நான் ஒரு 10 போல முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதில் மசாலா சேர்க்கணும். மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி. இது காரம் இருக்காது, நிறத்துக்காக சேர்க்குறேன். இது இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த தக்காளி விழுது, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த தக்காளியினுடைய அந்த பச்சை ஸ்மெல் நல்லா போகும். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போ அந்த தக்காளியில் உள்ள அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இது இப்போ பாருங்கள், ஓரங்களில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. ஒரு 8 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதில் இப்போ ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி கடையில் விற்கும்ல, அதுதான் நான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். அதுக்காக நான் சேர்க்குறேன். அது இல்லை அப்படின்னா கரம் மசாலா பொடி, நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி லைட்டாக க்ரஷ் பண்ண மாதிரி சேர்த்து விட்டுக்கலாம். அடுத்ததாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நல்ல சுவையை கொடுக்கும். வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் முட்டையை உடைச்சிட்டு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எட்ட ஒன்று மேலே படாத மாதிரி எட்ட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை நல்ல நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த ஓரங்கள் எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த முட்டை நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்ல ஓரங்களெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. முட்டையும் நல்லா வெந்து வந்திருக்கு. திறக்கும் போது வீடே ஒரு நல்ல வாசனை, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனுடைய டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், அவ்வளோதான். அழகாக ஒன்று மட்டும் இப்படி எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். சப்பாத்தி, இட்லி, தோசையோடலாம் சூப்பராக இருக்கும். சாதம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், உள்ளே எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு. நம்ம திருப்பி போடணுன்ற அவசியமே கிடையாது. உள்ளே அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனுடைய டெக்ஸ்சர் பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.